ஃபிட் பண்ணிட்டேன்டா நீ சொன்ன மாதிரியே. சைடில் ஒன்று சுத்துதே. ஆமாடா உள்ளேயும் சுத்துதுடா. சரி இப்போ இதில் பழத்தை போட்டாலே ஜூஸ் ஆகிடுமா? பழத்தை போட்டு இன்னொன்று இருக்குது, அதை போட்டு அமுக்கணுமா? அமுக்கிட்டு இப்படி சுத்தணுமா? சரி சரி. அப்போ சுத்தம் போது கீழே ஜூஸ் ஊற்றிடுமாடா? இருக்குடா இருக்குடா இருக்குடா, அந்த டம்ளர் மாதிரி வச்சுட்டு அப்போ இது சுத்தம் போது ஜூஸ் ஊற்றும். சக்கை எந்த பக்கம் போவோம்? தோருக்கு. இந்த பைப்பு வழியாக வந்துடுமா சக்கை? சரிடா சரிடா. சரி வை. மாமா வந்துட்டு போறாரு, வை. நல்லா தான் இருக்குது. இதை மறுபடியும் பார்த்தா இந்த மனுஷன் கத்துவாரு. ஐயோ, அவர் வரத்து காட்டி இதை பேக் பண்ணி வச்சிடணும். என்னது அது? அது எடுத்து வச்சுன்னு காலையில் என்ன பண்ணுங்க? என்னது அது? ஜூஸ் போடுறது. அன்னைக்கு வெஜிடபிள் கட்டரோட ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொன்னல, அதுதான் இது. அதுதான் ஒரு நிமிஷத்தில் ஃபிட் பண்ணிட்டு 2 நிமிஷத்தில் ஜூஸ் போட்டுடலாம். அப்படியா? காட்டாத. என்னங்க பண்றீங்க? என்ன பண்றேன்னா, அன்னைக்கு சொன்ன இது என்னன்னே தெரியாதுன்ட்டு இப்போ இதெல்லாம் போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சிருக்க. உனக்கு எப்படி தெரியும்? என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி ஃபிட் பண்ணணும், எப்படி ஜூஸ் போடணுன்ட்டு. அவன் தான் சொன்னான். ஓ, அவன் தான் சொன்னானா? சரி, இந்த ஃபிட் பண்ணி ஒரு ஜூஸ் போடு பார்க்கலாம். குடி. ஜூஸ் போடு போ. எப்படியாச்சும் ஜூஸ் போட்டு காமிச்சிடணும். தெரியுதுல. இப்படித்தானே சொன்னா. என்ன பண்ணிருக்க? நீ தான் ஃபிட் பண்ண. அதுவும் 1 நிமிஷத்துல ஃபிட் பண்ணி 2 நிமிஷத்துல ஜூஸ் போடுவேன்னு சொன்ன. இப்போ 5 நிமிஷம் ஆகுதா? இதோ ஆயிடுச்சு. ஐயோ, இவர் வேற வாட்ச பாக்குறாரு. ஆச்சா இல்லையா? 2 நிமிஷத்துல ஜூஸ் போடலான்னு சொல்லியே 10 நிமிஷம் ஆகுது. தோல் தான் உரிச்சுன்னுக்க. உரிச்சு முடிச்சிட்டேங்க. இதோ போட்டுறேன் ஜூஸ். சுத்து, இன்னும் நல்லா சுத்து. ஜூஸ் வரும்ல, சுத்து. உனக்கு சோறு போடாத மாதிரி சுத்தாத, சுத்து. 4 நாள் உனக்கு சோறு போடாம என்னமோ பட்னி போட்ட மாதிரி சுத்துற.
தோ ஜூஸு அது சரி லூஸு, எவ்வளோ ஒரு கிலோ பழம்? 80 ரூபா. 80 ரூபா பழத்தையும் போட்டியா இப்போ? பாதி பழம் தான் போட்டேன், மீதி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ நீ சொல்கிற கணக்குப்படி பாதி பழம்னா 40 ரூபா, கரெக்டா? ஆமா 40 தான், அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? கடையிலையும் 40 ரூபா தான் ஜூஸு, புரியுதா? இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணணும், இல்லை ஒரு ட்ரே வச்சு பண்ணியிருக்கணும். ஃபிட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம், ஜூஸ் பிழிய அரை ஹவர் கிட்ட ஆயிடுச்சு, ஒரு சமையல் வேலை ஆகலை. இதுக்கு 40 ரூபா ஜூஸ் போய் வெளியே குடிச்சிருக்கலாம்ல. இதில் மிஷின் வேறு விலை கொடுத்து வாங்கியிருக்க. இது எதுவும் கலக்காது, ஆரோக்கியமா இருக்கும். ஓ, ஆரோக்கியமாக இருக்கும். வாரத்தில் எத்தனை நாள் இங்கே ஜூஸ் போட்டு கொடுத்துட்ற குழந்தைக்கு எனக்கும்? டெய்லிலாம் ஜூஸ் போட முடியாது, மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ஜூஸ் போட முடியும் பழம் விற்கிற விலைக்கு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு வேலையை யார் பாக்குறது? பழம் விற்கிற விலைக்கு மாதத்துக்கு ஒரு நாள் தான் போட போகிற. இவ்வளோ வேலை இருக்குன்றிய, அப்போ ஏன் இந்த மிஷினை நீ வாங்கின? இந்த மிஷின் ஒன்றும் நான் வாங்கல, வெஜிடபிள் கட்டர் வாங்கும் போது இது ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஃப்ரீயாக கொடுத்தாங்களா? ஃப்ரீயாக கொடுக்கறதுக்குன்னா முறமாமனா பிஸ்னஸ் தானே பண்ணிட்டு இருக்கான். அப்போ வெஜிடபிள் கட்டர்லேயே இதுக்கான அமௌண்ட்டு வச்சுட்டு அதை சேர்த்து தான் வாங்கியிருக்காங்க ரூபா. அதை வாங்கிட்டு ஃப்ரீன்ற பேரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஃப்ளோர் நாசமாச்சு. இது இல்லாமல் இதுக்கப்புறம் கழட்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சி வைக்கணும், இல்லைன்னா அது நாத்தடிச்சு போயிடும். இது தேவையா? ஏங்க அப்ப புரியலங்க, வாங்கி செய்யும் போது தான் தெரியுது இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு. இது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்கு, டெய்லரிங் மிஷினு. எவ்வளோ அடம் பிடிச்சக்கிட்ட வாங்கினேன். இன்னைக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, அதை பற்றி பேசுகிறேன் அப்புறம். சாப்பாடு வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், கழுவி மொழிவி எத்து வெய்யத. இது சேர்ந்தவர். ஐயய்ய, 4 மாசம் குழந்தை காலையில போய் வச்சா க்ளீன் பண்ற மாதிரி இருக்கு. இதை க்ளீன் பண்ற நேரத்துல 40 பேருக்கு சமைச்சே முடிச்சிருப்பேனே. இவ்வளோ வேலை இருக்கா இதுல? அவர் கரெக்டாக தான் சொன்னாரு. பார்க்கும்போது ஈஸியா தெரியுது, இப்பதான் அவஸ்தைன்னு புரியுது. இவ்வளோ வேலையா இருக்குது இதுல.